ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ஏன்னு வச்சுக்கல, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வழியாக, நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் வழியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். குறிப்பாக என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் புதிய எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது. கணவன் மனைவி உறவே பார்த்திங்கன்னு வச்சுக்கல ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவுக்குள்ளே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. சைலண்ட்டாக இருக்கணும், மௌன விரதம். 2 பேரும் மௌன விரதம் இருந்தீங்கன்னாவே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் சில பேர் நிறைய நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் எல்லாமே வரதட்சணை சார்ந்த விஷயத்தில், இல்லை வண்டி எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரியான காரணங்களால், சில பேருக்கு கல்யாண மண்டபம் கூட கிடைக்காத காரணங்களால் திருமணங்கள் தள்ளி போகலாம். ரொம்ப டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் தடை கூட படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் தள்ளி வைத்து கொள்வது சிறப்பான பலனை தரும்.